ஸோ ஹாய் கேஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நருட்டோ ஷிப்டன் மாங்கா சாப்டர் 687. ஸோ அதில் உள்ள ஒரு இன்சைன் தியரி தான் பார்க்க போகிறோம். டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சாப்டரில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், அதாவது நம்ம காகியாவோட டிமென்ஷனில், அதாவது நார்மலாக கூட இருக்காது, நம்ம நார்மல் பிளேஸில் ஃபைட் பண்ணுறது கூட இல்லை, நார்மல் ஏத்தில் நம்ம காகியாவோட டிமென்ஷனில் ஃபைட் நடக்கும். அதாவது நம்ம டீம் 7, அதாவது சாஸ்கே, சாக்குரா, நருட்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒபிட்டோ, அப்புறம் கக்காஷி, இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக காகியா ஃபைட் நடந்திருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு பர்டிகுலர் சீனில் பார்த்திங்கன்னா ஒபிட்டோ இருப்பார், ஒபிட்டோ பின்னாடி பார்த்திங்கன்னா நருட்டோ இருப்பார். ஸோ அவருக்கு பின்னாடி அந்த அந்த மலை மாதிரி, மவுண்டன் மாதிரி இருக்குல்ல, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிற்பார், பிளாக் ஷேடோ. ஸோ இன்டர்நெட்டில் இதில் ஒரு தியரி, பெரிய தியரியே ஓடிட்டுருக்கு. அதாவது ஒன்று, அந்த பிளாக் ஷேடோ பார்த்தீங்கன்னா பருட்டோவாக இருக்கணும், இல்லைனா சாஸ்கேவாக இருக்கணும். சில பேர் இதை சாஸ்கேன்னு சொன்னாலுமே மேக்ஸிமம் பேரால் இது பருட்டோ தான் அப்படின்னு நம்பப்படுது. ஆக்சுவலாக இதை கிஷிமோட்டோ பார்த்தீங்கன்னா முன்னாடியே பருட்டோவோட எக்ஸிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபோர் ஷேடோயிங் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. ஓகேவா? பருட்டோ இதில் எப்படி உள்ளே வந்திருப்பார் அப்படின்னா, பருட்டோ இப்போ ரீசன்ட் சாப்டர் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும். இது சப்போஸ் அது பருட்டோவாக இருந்தால் நான் சொல்கிறேன். நீங்கள் ரீசன்ட் சாப்டர் பார்த்துருந்தீங்களா, பருட்டோ நோஸ் டூ மச் அப்படிங்கிற மீம் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அதாவது பருட்டோக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதாவது 10 டேல்ஸை பற்றியும் தெரிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு. ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பருட்டோ கண்டிப்பாக ஒரு டைம் ட்ராவலாக இருக்கணும். அவர் பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு, அதாவது அவர் ஜோகனோட எபிலிட்டிஸை வச்சு டைம் ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கிற தியரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இப்போ இன்டர்நெட்டில் பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் ரீசன்ட் சாப்டர் படிச்சிருந்தீங்கன்னா கூட தெரியும், தலைவன் இப்போ ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்கான். அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்கிறான். அதுவும் இல்லாமல் கோடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக பேசுகிறான். இந்த கான்ஃபிடென்ஸ் தைரியெல்லாம் அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரில. ஒருவேளை அவன் ஜோகனோட எபிலிட்டியை பார்த்திங்கன்னா தன் கண்ட்ரோலில் எடுத்துருக்கணும், இல்லை அப்படின்னா அவனுக்கு அந்த எபிலிட்டிலேருந்து டைம் ட்ராவல் பவர் கிடச்சிருக்கணும். அதான் பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்நெட்டில் பேசுகிற தியரியாக போயிட்டுருக்கு. ஸோ பல பேர் பார்த்திங்கன்னா இதை ஃபேக்கு, அப்புறம் எடிட்டிங் மிஸ்டேக்கு அப்படி சொல்லியிருந்தாலுமே சில கேங்கால் பார்த்திங்கன்னா இது பருட்டோ தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பப்படுது. ஓகேவா? நான் இந்த வீடியோ எதனால் அப்லோட் பண்ணேன்னா, சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, நருட்டோ பற்றி போடுங்க ப்ரோ அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நருட்டோ பற்றி மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது, அதுவும் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் நான் இந்த மாதிரி நருட்டோ அப்லோட் பண்ணேன்னா பார்க்குற உங்களுக்கும் போர் அடித்து போயிடும். ஸோ அதனால் நான் இப்போது ஒன் பீஸ் கண்டென்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போது அந்த மாங்கா சாப்டர்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை பற்றி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா நருட்டோ அந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி சொன்னதுனால நானும் இதை தேடி பார்த்துட்டு இருந்தேன். எந்த கண்டென்ட்டும் அதிகமாக கிடைக்கல. ஸோ நான் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்து வச்சுருந்தேன். அதாவது இந்த யார் ஒருவேளை இது பருட்டோவாக இருக்குமோ அப்படிங்கிற கான்செப்டில் நான் இந்த வீடியோ எடுத்து பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி எல்லா இடத்துலையும் டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஒபிட்டோ நிற்கிறாரு, அவர் பின்னாடி நருட்டோ, ஸோ அவர் பின்னாடி அந்த பிளாக் ஷேடோ நிற்கிது. ஸோ அந்த டெக்ஸ்டெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஹீ இஸ் ஆல் அலோன் வித் நோ லெகசி, ஹேட்டட் பை போத் அலை அண்ட் ஃபோ, நோ ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் டு மவுண்ட் ஃபார் ஹிம். அதோட டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஆல் அலோன் பருட்டோவை குறிக்குதா, ஹேட்டட் பை போத் அலை அண்ட் ஃபோ அதுவும் பருட்டோவை குறிக்குது, நோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் டு மவுண்ட் ஃபார் ஹிம், ஹீ இஸ் ஆல் அலோன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தனிமையாக தான் இருக்கார். ஸோ அவரோட சென்ஸே சாஸ்கேயும் பார்த்தீங்கன்னா 10 டேல் டிவோர் பண்ணிருச்சு. அதுவும் இல்லாமல் ஹேட்டட் பை போத் அலை அண்ட் ஃபோ, அதாவது ஃப்ரெண்ட்ஸாலேயும் சரி எனிமீஸாலேயும் சரி 2 பேராலையும் ஹேட் பண்ணப்பட்டார் நம்ம பருட்டோ. அதுக்கப்புறம் நோ ஃப்ரெண்ட்ஸ் நோ ஃபேமிலி அதுவும் நம்ம பருட்டோ பார்த்திங்கன்னா குறிக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஃபோர் ஷேடோவிங்காக இருக்கும் அப்படிங்கிறது எல்லார் மனசுலேயும் ஒரு தாட்டாக இருக்குது. ஸோ இந்த தியரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் இதை ஒரு வாட்டி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படிங்கிற தாட்டில் இதை அப்லோட் பண்ணேன். ஸோ நீங்கள் இது யார், அதாவது பருட்டோவாக இருக்குமா இல்லை பருட்டோவாக இருக்காதா இல்லை எடிட்டிங் மிஸ்டேக்காக, ஸோ என்னங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். என்னை பொறுத்தவரையும் இது நான் நினைக்கிறது என்னென்னா இது பருட்டோ தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை நான் இது ஒரு ஃபோர் ஷேடோவிங்காக இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் இல்லை, ஒரு 50% அந்த தாட் இருக்குது. ஒரு 50% இருக்கலாம், 50% இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிற தாட்டும் இருக்குது.
அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து ரீசெண்ட் சாப்டரில் நம்ம கோட் அவரோட க்ளா மார்க் யூஸ் பண்ணி அவரோட டைமென்ஷனுக்குள்ளே போவார். ஸோ அவர் டைமென்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பருட்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ரெஜின் யூஸ் பண்ணுறாரா இல்லை டெலிபோர்ட் ஆகுறாரா என்ன பண்ணுறான்னு தெரில. பட் அவன் பொருளே எடுத்து அவனை போடுறங்கிற மாதிரி அவரோட டைமென்ஷனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவரோட க்ளா மார்க்கை வச்சு உள்ளே பூந்துருப்பார் நம்ம பருட்டோ. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இதோட மேட்ச் ஆகுது. நம்ம பருட்டோ எப்படி கோடோட டிமென்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆனாரோ அதே மாதிரி ஏன் காகுயாவோட டிமென்ஷனில் டெலிபோர்ட் ஆக முடியாது அப்படிங்கிற கேள்வியும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரைஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பருட்டோவோட இப்போ லுக் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம சாஸ்கேயோட எக்ஸாக்ட் லுக் மாதிரி இருக்கும். அதே லுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அதாவது நம்ம பின்னாடி அந்த இதாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸில் எப்படி காற்றடிச்சு அப்படி சாஸ்கேக்கு அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா, அதே மாதிரியும் இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த லுக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சின்ன தியரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக அப்படிங்கிற அப்லோட் பண்ணிடலாங்கிற ஒரு தாட்டில் அப்லோட் பண்ணேன். ஸோ நீங்கள் உங்களோட தியரிஸ் அப்புறம் வந்து கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.